ஹாய், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? மேளாங்கிறதே வந்து அட் அ டைம்ல வந்து நம்மளுக்கு லோயர் பட்ஜெட்ல இருந்து பிரீமியம் கார்ஸ் வரைக்கும் ஒரே இடத்துல ஒரு 300-400 கார் வந்துட்டு இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸ் அங்கங்கே நிறைய தேவையில்லை, பார்த்து ஒரே இடத்துல பார்த்து வண்டி வந்து ஓட்டி பார்த்து அவங்க எல்லாமே செக் பண்ணி எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து ஃபெஸ்டிவல் இது மாதிரி நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். எவ்ரி 6 months நம்ம இப்போ மேளா போட்டுட்டு இருக்கோம். போன வாட்டி போட்டப்போ நிறைய ரெஸ்பான்ஸ் வெளியூர்ல இருந்து நிறைய பேருக்கு வந்து சீக்கிரமா மெசேஜ் போய் சேரல அப்படிங்கறது ஒண்ணுதான் இதா இருந்தது. பட் இந்த வாட்டி நம்ம வந்து முதல்ல நம்ம ஒரு ஆட் கொடுத்துருக்கோம். பிளஸ் வந்து 22nd இருந்து 25th வரைக்கும் 4 நாள் வந்து பிரம்மாண்டமா நம்ம வந்து இந்த மேளா போட்டிருக்கோம். ஸோ இப்போ நீங்களே பார்த்திருப்பீங்க, வண்டி வந்து பார்க் ஆயிட்டே இருக்கு. ஸோ வெளியில இருந்து நிறைய வண்டிகள் வந்துட்டு இருக்கு. நம்ம ஒரு வண்டியோட டீடைல்ஸ் கேட்டீங்கன்னா நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியாது. பிகாஸ் ஏன்னா அந்தந்த டீலர்ஸ் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வருது, டீலர்ஸ் கிட்ட இருந்து வருது. கிட்டத்தட்ட ஒரு 300-400 வண்டி இங்க பார்க் ஆகுங்க. ஸோ லோயர் பட்ஜெட்ல இருந்து நமக்கு பிரீமியம் கார்ஸ் வரைக்கும், அதாவது மாருதி ஜென் ஆல்டோல இருந்து நம்ம பென்ஸ் பிஎம்டபிள்யூல இருந்து வரைக்குமே வந்து வண்டிகள் வந்து நிறைய வந்து இருக்கு. எல்லாமே ரொம்ப கிளியரான வெஹிக்கிள்ஸ், சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கிற வெஹிக்கிள்ஸ், நான் ஆக்சிடென்டல் கிளைம் வெஹிக்கிள். ஸோ பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வண்டியும் இங்க இருக்கும். நம்ம வண்டியில வந்துட்டு ஒரு வண்டி பாக்குறதுக்கு ஒருத்தருக்கு தேவையில்லைங்க. நம்ம வந்து அந்த வண்டியிலேயே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். வண்டியோட டீடைல்ஸ், மாடலு, என்ன வேரியன்ட், என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையா, அதோட கோட்டிங் பிரைஸ் என்னங்கிறது. கண்டிப்பா வந்து அந்த கோட்டிங் பிரைஸ்ல இருந்து நமக்கு ஒரு சின்ன நெகோஷியபிள் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ஃபெஸ்டிவல் வந்து இந்த ஒரு கார் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரீமா, ரொம்ப நாள் ட்ரீம் வச்சிருப்பாங்க ஒரு கார் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆஃபரா இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. பிளஸ் லோனும் வந்து இங்க அவைலபிள் இருக்கு. நம்மளுக்கு இந்த பேங்க்ல த்ரூ ஆகுதோ நம்ம அதுல வந்து லோன் பண்ணிக்கலாங்க. ஸோ கண்டிப்பா வந்து வர கஸ்டமர்ஸ் எல்லாமே ஒரு ட்ரீம் கார் எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நாங்களும் வந்து இந்த ஒரு மேளா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. நீங்க எடுக்கிறீங்க இல்ல அது அடுத்த பிரச்சனை, அட்லீஸ்ட் வந்து விசிட் ஆகுது பண்ணுங்கிறது தான் எங்களோட நோக்கமே. 90% வரைக்கும் அவைல் ஆகும். அது நம்ம வந்து நம்மளோட சிபில் ஸ்கோர், நம்மளோட ப்ரொஃபைல் பொறுத்து, பிளஸ் வந்து நம்ம என்ன வண்டி மாடல் சூஸ் பண்றோங்கிறது பொறுத்து. லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோடு, ஸ்ரீ லட்சுமி நாராயணா கல்யாண மண்டபம்ங்க, லட்சுமி நாராயணன் மஹால். இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளக்கிணறு பிரிவு ஸ்டாப்பிங்க. இது வந்து மெயின் ரோட்லயே அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து எங்கேயும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த பிஸி ஷெடியூல்ல எல்லாருமே கூப்பிட்டு வண்டி டீடைல்ஸ் அனுப்புங்க, நாங்க வெளியூர்ல இருந்து எல்லாம் வரோம்னு சொல்றீங்க. ஸோ சிரமம் பார்க்காம வந்துருங்க. இங்க கிட்டத்தட்ட இங்க அவங்க வீடியோலயே காட்டியிருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 400 வண்டி இருக்கும். அந்த 400 வண்டியோட டீடைல் உங்களுக்கு நான் அனுப்பணும்னா கண்டிப்பா முடியாது. இப்பவே எங்களுக்கு ரொம்ப பிஸி ஷெடியூல். ஸோ ரொம்ப கோச்சுக்காம எல்லாருமே எங்களோட சூழ்நிலைகளையும் புரிஞ்சு நீங்க இந்த ஒரு விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா சுவாமி காசில் தான் இருக்கும். சுவாமி காசில் வந்து பார்த்திங்கன்னா கார் மேலே வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 600 கார்ஸ்க்கு மேலேயே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு காராக பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லுக் லைக் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டீரியர் மட்டும் பார்க்கலாம். இன்டீரியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக போயிடும் வீடியோ டியூரேஷனுக்காக. அதனால் நம்ம வந்து மேலாப்பில் பார்த்துக்கலாம். இந்த ப்ரைஸ் டீட்டெயிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர்லேயே இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டா உங்களுக்கு வந்து ஒரு கிளான்ஸ் ஒரு ஐடியா கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஹோண்டா அமேஸு. ஹோண்டா அமேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2023 மாடல், 2013 மாடல், டீசலு, 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பு, இன்சூரன்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 lakhs வந்து போட்டிருக்காங்க. இதோட டயர் கண்டிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 80% நல்லா இருக்குது. டொயோட்டோ இனோவா கிறிஸ்டா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம காட்டிகிட்டு இருக்க முடியாதனால வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய ப்ரைஸ் லிஸ்ட் காட்டியிருக்கேன், அதிலே காமிச்சிருக்கேன். ப்ரைஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்டீரியர் மட்டும் காட்டிக்கலாம்.
கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கார்ஸ் இருக்குன்னு 600 கார்ஸ்க்கு மேலேயே இருக்குது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கார்ஸ்லாம் நிறுத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்க கார்லாம். இது ஸ்போர்டு ஈகோ ஸ்போர்ட் இந்த வண்டி. இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா TN37 ஈகோ ஸ்போர்ட்டு டைட்டீனியம் மாடலு 2018 மாடலு டீசல் வேரியண்ட்டு 77,000 ஓடி இருக்கு கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் ஓனரு. அது பார்த்தீங்கன்னா 10,50,000 கோட் பண்ணுறாங்க. இதோட டயர் கண்டிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து புது டயர் கண்டிஷன்லாம் வரைக்கும் தான் இருக்குது. அலாய் வீலு பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட்டோ ஒரு ஸ்க்ராச்சோ எந்த ஒரு இதுவுமே இதில் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2023 மாடலு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியஸு. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓனரு. இன்சூரன்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,60,000 வந்து கோட் பண்ணுறாங்க. இதோட டயர் கண்டிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு தான், பிராண்ட் நியூ கார் தான். இதில் ஒரு ஸ்க்ராச்சோ எதுவுமே இல்லை. இது யார் எடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் தான் எடுத்திருப்பாங்க போல். அதோட சிம்பிள் ஒட்டி இருக்குது. டயர் கண்டிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. 90% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஹுண்டாய் வென்யூ 2022 மாடலு பெட்ரோலு. 13,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓனரு. 13 lakhs கோட் பண்ணுறாங்க. இதோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்ல கண்டிஷன், ஒரு ப்ரீமியமான கண்டிஷனில் தான் இருக்குது. எல்லாமே பிராண்ட் நியூ மாதிரி தான் இருக்குது. ஒரு டென்ட் ஒரு ஸ்க்ராச்சோ டயர் கண்டிஷன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 80% பக்காவே இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ வந்து 5 ஸ்டாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2021 மாடலு பெட்ரோலு. 18,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓனரு. ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குது. 5,60,000 கோட் பண்ணுறாங்க. வண்டியோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டயர் கண்டிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. டயர் கண்டிஷன் ஒரு 60% இருக்கும் போல். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி இருக்குது. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெனால்ட் டஸ்டர் 2019 மாடலு. ஒரு ஒயிட் கலரு, ஒரு ப்ரீமியமான கலரு. டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 70% இருக்குது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வேரியஸு 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓனரு. 10 இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. 10,50,000 கோட் பண்ணுறாங்க. இதோட கண்டிஷன் வந்து எல்லா கண்டிஷனும் நல்லா இருக்குது. அதாவது ஒரு டென்ட்டோ ஒரு ஸ்க்ராச்சோ எதுவுமே இல்லை. டயர் கண்டிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 80% பக்கமே இருக்குது. TN94 8055 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷனில் இருக்குது காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டொயோட்டோவில் ஃபார்ச்சுனர் பார்க்குறோம். ஃபார்ச்சுனர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலரில் இருக்குது. ஒரு நல்ல ப்ரீமியமான கலரு. ஃபார்ச்சுனர் வந்து 30D மாடல் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ என்ன மாடலுங்கன்னா 2011 மாடலு டீசல் வேரியேஷன். கிலோமீட்டர் 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓனர்ஷிப் வந்து செகண்ட் ஓனரு. இன்சூரன்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்குது. 14 lakhs கோட் பண்ணுறாங்க. அதோட டயர் கண்டிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷனில் தான் இருக்குது. நம்பர் வந்து ஃபேன்சியாக இதாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காசு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ பண்ண போகிறாங்க. இப்போவே வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ வந்து ஹுண்டாயில் சாண்ட்ரோ 2018 மாடலு பெட்ரோலு. 18,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது.
ஃபர்ஸ்ட் ஓனர். ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. 5,75,000 கோட் பண்ணுறாங்க. இதோட டயர் கண்டிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50 to 60% வந்து நல்லா இருக்குது. நல்லாவே இருக்கும். 80% நல்லா இருக்குங்களா. இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான கலரில் தான் இருக்குது. ஒரு ப்ளூ கலர் எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய வண்டி. ஒரு ஃபேமிலி வேரியேஷனுக்கு வந்து சூப்பராக இருக்கும். எந்த ஒரு டென்ட்டோ ஒரு ஸ்க்ராச்சோ வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. நான் வீடியோக்காக எதுவும் சொல்லலை. இல்லை உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க எல்லா காருமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு டென்ட்டு ஒரு ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை. சாமி கார்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் தான் இருக்கும். இதோட இன்டீரியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்கும். இன்டீரியர் பாருங்க சும்மா ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. எல்லாமே புது இதில் தான் இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு விசிட் பண்ணுங்க. இது ஆட்டோமேட்டிக் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு லேடிஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிளான வண்டி தான். ஸ்விஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா VXI 2019 மாடலு, பெட்ரோலு, 43,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓனரு, ஃபுல் லைவ் இன்சூரன்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. 6,90,000 கோட் பண்ணுறாங்க. இதோட டயர் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 60 to 70% வந்து 80% நல்லா இருக்குது. இதோட கண்டிஷனில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு. இன்டீரியர் நம்ம எக்ஸ்டீரியர்லாம் பார்க்கல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட்டோ ஒரு ஸ்க்ராச்சோ எதுவும் இல்லை. வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குமா வண்டி. நல்ல ஒரு TN 37 93338 கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஹுண்டாயில வந்து பார்த்தீங்கன்னா எரா மாடலு 2019 மாடலு, பெட்ரோலு, 21,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. செகண்ட் ஓனரு. இன்சூரன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. 2,45,000 கோட் பண்ணுறாங்க. இதோட டயர் கண்டிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது. இதோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இன்டீரியர்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எல்லாமே பொறுத்தவரை சாமி காசில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸ் எல்லாமே நல்லா தான் வச்சுருப்பாங்க. காரோட கண்டிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். கார் வாங்காட்டியும் உங்களுக்கு ஒரு யூஸ்டு காசு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 கார்ஸ் மேலே இருக்கும். இப்போ என்னென்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு காசு வந்து என்ன ப்ரைஸ்ன்னு தெரியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலாக்கெல்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 600 காசுக்கு மேலேயே இருக்குது. அதாவது ஒரு லோ பட்ஜெட்லேருந்து ஒரு ப்ரீமியம் பட்ஜெட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா லோ கிலோமீட்டர் தான் இருக்கும். சாமி காசு வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நான் ஆக்சிடென்டல் வெஹிக்கிள் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா Hyundai Magna 2019 மாடலு, பெட்ரோல் வேரியஸு, 78 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. செகண்ட் ஓனரு. இன்சூரன்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. 2,45,000 கோட் பண்ணுறாங்க. செகண்ட் ஓனரு. TN 49 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா TN 10 49-207. டயர் கண்டிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 80% டயர் கண்டிஷன்லாம் நல்லா இருக்குது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஆகட்டும். இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஸ்க்ராட்ச் இல்லை. ஒரு டீசென்டபுளாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Hyundaiல வந்து பார்த்தீங்கன்னா வென்யூ மாடலு, TN 43 2019 மாடலு, பெட்ரோலு, 26,500 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓனரு. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்குது. 8,25,000 கோட் பண்ண. டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 60% இருக்குது. இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் ஒரு டென்ட்டோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராச்சோ எதுவும் அவ்வளோக்கா இல்லை. நல்லா தான் இருக்குது. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ கார் ஸ்டைலில் தான் இருக்குது. கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு. நெக்ஸ்ட் Hyundaiல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் மாடலு 2018 மாடலு, பெட்ரோலு, 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. செகண்ட் ஓனரு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,75,000 கோட் பண்ணுறாங்க. இதோட டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பிராண்ட் நியூ டயர் தான் போட்டிருக்காங்க. இன்டீரியர் ஆகட்டும் இல்லை எக்ஸ்டீரியர் ஆகட்டும் நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்க்ராட்சு ஒரு ப்ரீமியம் லுக்கில் தான் இருக்குது. எந்த ஒரு சீட் கவர்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்ன பேங்க் லோன் வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க.
இது ஹுண்டாய் வந்து பார்த்தீங்கன்னா வெர்னா மாடலு 2011 மாடலு டீசல். கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10,500 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. செகண்ட் ஓனர். இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்கு. 4,75,000 கோட் பண்ணுறாங்க. இதோட டயர் கண்டிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ டயர் கண்டிஷன் தான். எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்கு. இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இன்டீரியர் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவுமே இல்லை. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினாலிட்டியோட தான் இருக்க மாதிரி இருக்கு. மேக்ஸிமம் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பீஸ்ட்னு சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா ஹுண்டாயில் வெர்னா பிளாக் கலரு 2017 to 2018 மாடலு டீசல் வேரியஸு 78 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓனர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓனர் தான் ஓடி இருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8,25,000 கோட் பண்ணுறாங்க. ஒரு பிளாக்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக்கில் தான் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா TN23CH 8640. இதோட டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 60% தான் இருக்குது. இதோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஆகட்டும், இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ப்ரீமியம் லுக்கில் எல்லாமே ஒரிஜினாலிட்டியோட தான் இருக்குது. ஒரு பிளாக் கலர்னு சொல்லவே தேவையில்லை, ஒரு நல்லாவே இருக்கும். நீங்கள் ஒரு புதுசுக்கு போகிறக்கு வந்து இதுக்கு போகலாம். எக்ஸ்டீரியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராட்சும் எந்த வேரியேஷனுமே இல்லை. கார் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் மாதிரி இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவான அலைவும் போட்டிருக்கு. ஹுண்டாயில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீட்டா மாடலு 2021 மாடலு டீசலு 99 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓனர். ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து லைவ்ல இருக்கு. ப்ரைஸ் 3,50,000 கோட் பண்ணுறாங்க. இதோட டயர் கண்டிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஆயில் போட்டிருக்காங்க. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. இன்டீரியரில் ஒரு ஸ்க்ராட்சும் இல்லை. எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஸ்போர்ட்ஸ் மாடலு 2023 டீசல் 52,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓனர். இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,75,000 கோட் பண்ணுறாங்க. டயர் கண்டிஷன்லாம் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷனில் தான் இருக்கு. டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 60 to 70% இருக்கு. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. இன்டீரியரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் வந்து ஸ்போர்ட்ஸ் மாடலு 2017 மாடல் பெட்ரோலு. கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓனர். இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,75,000 கோட் பண்ணுது. இதோட டயர் கண்டிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஒரு ஒயிட் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஒரு லக்ஸுரின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் சாண்ட்ரோ 2019 மாடலு பெட்ரோலு 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓனர். இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கு. வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,90,000 தான் கோட் பண்ணுறாங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் இருக்கு. சாண்ட்ரோ ஜிங் மாடலு 2009 மாடலு. இது கிட்ட லோ கிலோமீட்டர் ஒரு ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான கண்டிஷனில் ஒரு வண்டி. கலரும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கலரு. ஒரு ஸ்கை ப்ளூனே சொல்லலாம். இதோட டயர் கண்டிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ டயர் தான் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 90% நல்லா இருக்கு. இதோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர்லாம் வந்து சின்ன சின்ன இருக்கு. பெரிய அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காரு. இது வந்து வாங்கி ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான காரு.